அப்போ தர்ஷனா டியூப் இல்லாம தர்ஷனா பண்ணும் போதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அடி. எனக்கு ஸ்டிச் எல்லாம் போட்டு போனாங்க. இங்க லிப்பில் எல்லாம் கிக் கிடைச்சாச்சு அந்த ஷூட்டு கடையில. அந்த அது வச்சு ஸ்டிச் எல்லாம் போட்டு அப்படி இருந்தாரு. அது அவரு டைமிங் மிஸ் பண்ணதோ நான் டைமிங் மிஸ் பண்ணதோ தெரியாது. இப்போ அதுக்கு டிபேட் போயிட்டு இருக்கு. நீங்க தான் டைமிங் மிஸ் பண்ண, இல்ல நீ தான் மிஸ் பண்ண அப்படியே சொல்லுவாரு. கிக் இப்படியே வரணும், அந்த டைம்ல நான் இப்படியே டாட்ஜ் பண்ணணும். ஆனா கிக்கு லேட் ஆயதோ டாட்ஜ் லேட் ஆயதோ தான் பிரச்சனை. இப்ப கூட டிபேட்ல நீ கிக்கு லேட் ஆயிடுச்சு, இல்ல நீ டாட்ஜ் லேட் ஆயிடுச்சு, அது இப்படியே பேசிட்டு இருக்கிறாரு. அதனால என் ரிசல்ட் எனக்கு ஸ்டிச் கிடைச்சிச்சு, 2 ஸ்டிச். அதாவது ஒரு அவார்டு மாதிரி மெடல் மாதிரி கிடைச்சது. இப்போ ஃபைனலா என்னோட வைஃப் அதை பற்றி கேட்ட போது ப்ரொடியூசர் வந்து பயங்கர சீரியஸா, ஓகே எலிசபெத் ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன அது எப்படி சொல்லுன்னு தெரியாது, ஒரு ஆக்சிடென்ட் ஷூட்டிங் கடையில். அப்போது என்னாச்சு, அது பேசிலுக்கு ஒரு கிக் கிடச்சாச்சு தர்ஷனாவிலிருந்து, 2 ஸ்டிச்சு. இப்போ எலிசபெத்தோட முதல் ரியாக்ஷன் வாஸ் லைக், ஐயோ அப்போ கண்டினியூட்டி கண்டினியூட்டியை பற்றி கேட்குறாரா, அவன் ஸ்டிச் போட்டா கடை. அது ஓகே, ஷூட் நடக்கணும்ல, கண்டினியூட்டி என்ன பண்ணுறாச்சு. சூப்பர், வாவ், வாட் எ பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்றதுதான். சூப்பர், அமேசிங்.